ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு டெசர்ட் தான் கேரட் அல்வா. ஆல்ரெடி இதை பற்றின நிறைய வீடியோஸ் இருக்கும், இருந்தாலும் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எடுத்துருக்கிறது ஒரு 1/2 kg அளவுக்கு கேரட் எடுத்து தோல் சீவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் துருவல் இருந்துச்சுன்னா அதை வச்சு துருவி எடுத்துக்கோங்க. நான் ஃபுட் ப்ராசஸரில் போட்டு துருவி எடுத்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் ஃபைனாக துருவி எடுத்துக்கோங்க. கேரட் இந்த மாதிரி ஃபைனாக நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போது ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உங்களோட தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறது கொஞ்சம் அதிகம்தான், அப்போ தான் கொஞ்சம் அடி பிடிக்காமல் வரும். நெய் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம துருவி வச்சுருந்த கேரட்டை இது கூட சேர்த்துக்கலாம். கேரட் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கி வர அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விடுங்க. இப்போ கேரட் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு திக்கான பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன், தண்ணி எதுவும் சேர்க்காம. நீங்களும் அதே மாதிரி 2 கிளாஸ் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடி பிடிக்காமல் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாலெல்லாம் நல்லா சுண்டி கெட்டியாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 5 ஏலக்காய் எடுத்து தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்தோடனே சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகி கொஞ்சம் லிக்விட் ஆகிடும். நீங்கள் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு எந்த அளவுக்கு பொறுமையாக நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான கேரட் அல்வா உங்களுக்கு கிடைக்கும். சர்க்கரையில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. சர்க்கரையில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி திக்காகி வரும்போது நான் ஒரு 20 முந்திரி 20 பாதாம் எல்லாத்தையுமே ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டு குழந்தைங்க முழுசாக போட்டால் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் முழுசாக சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சோண்டு கீழே ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஃபைனலாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் ரொம்ப கம்மியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து இறக்குனீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான ஒரு கேரட் அல்வா ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் see you, டாட்டா, பாய்.